வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி அவர்கள் இயற்றிய வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் இருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக ஏப்ரல் 16 இன்று வாழ்க வளமுடன் என்ற தலைப்பை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். மிகவும் நுண்ணிய இயக்கத்திற்கு மனம் வந்தாலன்றி வாழ்த்தவே முடியாது. அந்த அளவு நுண்ணிய இயக்கத்திற்கு மாறும் பொழுது மனதிற்கு ஒரு வலுவு, ஒரு தெளிவு, அந்த அமைதி நிலை, அதை ஒட்டி நம்முடைய வியாபகம் விரிந்து பலரோடு ஊடுருவி நிறைந்த அந்த உயிர்கலப்பு ஏற்படக்கூடிய நிலை, இவை எல்லாம் அதிகமாகும். அந்த நுண்ணிய நிலையில நின்று நாம் வாழ்த்து கூறும் பொழுது அவர்களுக்கும் நமக்கும் தெரியாமலேயே 2 பேருடைய அடித்தளமான அந்த உயிர்நிலையில் ஒரு பரஸ்பர ஓட்டம் ஏற்படுகின்றது. ஊடுருவி பாய்ந்து நிற்கின்றோம். 2 தடவை 4 தடவை செய்ய செய்ய நமக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர் இயக்கம் வந்துவிட்டதனால் அது எப்பொழுதும் நமக்கு அலை வீசிக்கொண்டே இருக்கும். அந்த அலை நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் முன்பே ஏற்படுத்திவிட்ட தொடர்புபடி வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும். அந்த தொடர் அறுபடாது இருக்கும். அதனால் அவருக்கு வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பதும், நமக்கு வேண்டியதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பது, அவர்கள் நன்மைக்காக நாம் எண்ணுவது, இவையெல்லாம் சாதாரண நிகழ்ச்சியாக மாறிவிடும். அப்படி வாழ்த்தி வாழ்த்தி எப்பேற்பட்டவர்களையும் கூட நண்பர்களாக மாற்றிவிட முடியும். அவர்களுடைய செயல்களை திருத்திவிட முடியும். எண்ணங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட முடியும். நல்லவர்களாக மாற்றிவிட முடியும். நாம் எப்பொழுது வாழ்த்துகிறோம்? தவம் முடிந்த பிறகு வாழ்த்துகிறோம். தவத்தில் இருக்கும் பொழுதே நாம் சாதாரணமாக நுண்ணிய நிலையில் ஆல்பா வேவுக்கு வந்து விடுகிறோம். அந்த நிலையில் நுண்ணிய செயல்கள் எல்லாம் மூளையினுடைய இயக்கத்திற்கு வந்துவிடும். அந்த இடத்தில் இருந்து, அங்கே இருந்து அந்த அலையை நாம் வீசுகிறோம். வாழ்க வளமுடன் என்ற அந்த எண்ணத்திற்கு வலுவு அதிகம். உதாரணமாக ஒரு வில் இருக்கிறது, அம்பு இருக்கிறது. அந்த அம்பு எய்துவதற்கு ஓரளவு நாணை பின்னுக்கு இழுத்து விடுவது ஒன்று, கடைசி வரைக்கும் இழுத்து அம்பு விடுவது என்பது ஒன்று. எவ்வளவு தூரம் நாணை இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்புக்கு வேகம். அதே போன்று நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதிக்கு அறிவை, மனதை கொண்டு வருகிறோமோ அங்கே இருந்து கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்கோ அல்லது சாபத்திற்கோ கூட வேகம் அதிகம், செயல்படும் வேகம் அதிகம். ஆகவே நாம் தவம் செய்யும் பொழுது இன்னும் நுண்ணிய நிலையில் இருந்த அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு, எண்ணக்கூடிய எண்ணத்திற்கு வலுவு அதிகம். சீக்கிரமாக செயலுக்கு வந்துவிடும். நமக்காக என்னென்ன வேண்டுமோ அதை செயல்படுத்துவதற்கு சில நாட்களானாலும் சரி, பிறருக்காக நாம் வேண்டுவது வெகு சீக்கிரமாக அதிக பயன் விளைவிக்கும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மனவளக்கலையில மகரிஷி அவர்களுடைய தாரக மந்திரமே வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தொழிதான். இதுதான் நம்மையும் பிறரையும், மன்றத்தில் அல்லாதவர்களையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு உன்னத சொல்லது. இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் மொழிக்குரிய ஒரு சிறப்பு சொல், சிறப்பு எழுத்து ழகர ஒளி. அப்போ அந்த ழா என்று சொல்லும் பொழுது அந்த நாக்கை மடித்து மேலெண்ணத்தை தொடும் பொழுது நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டும் ஆக்டிவேட் ஆகின்றது, பீனியல் கிளாண்டும் ஆக்டிவேட் ஆகின்றது. அப்படி அந்த வாழ்க வளமுடன் என்று நாம் சொல்லும் பொழுது முதலில் நாம் நல்ல அமைதி நிலைக்கு வந்து விடுகிறோம். அந்த எண்ணத்தோடு மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய முறையில அந்த அமைதி நிலையில அறிவை கொண்டு அந்த மூளை செல்கள் எல்லாம் இயக்கத்திற்கு வந்து நாம் வாழ்க வளமுடன் என்று நாம் என்ன நினைத்து வாழ்த்துகிறோமோ அது கண்டிப்பாக செயலுக்கு வரும். ஏன் மகரிஷி அவர்கள் தவத்தினுடைய முடிவுல நம்மளுக்கு வாழ்த்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாதாரண நிலையில இருக்கும்பொழுது, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நம்மளுக்கு பீட்டா வேவ்ல இருக்கும். 14 முதல் 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற அளவிலே மன அலைச்சல் இருக்கும். நம்ம தவத்தினுடைய முடிவுல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பா நிலைக்கு வந்திருக்கிறோம். 8 to 13 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்றனால மன அலைச்சலை குறைத்து இருப்போம். அந்த நேரத்துல நாம சொல்லக்கூடிய இந்த நாம யாரோ ஒரு நபரையோ இல்ல யாராவது ஒருத்தரையோ நம்ம வந்துட்டு நம்ம வாழ்த்தும் பொழுது அந்த சொல்லுக்கு வேகம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ மகரிஷி சொல்ற மாதிரிதான் அந்த வில்ல எந்த அளவுக்கு அந்த நாணை நம்ம இழுத்து விடுறோமோ அந்த அளவுக்கு அது முன்னோக்கி பாயக்கூடியது. அப்போ இந்த வாழ்க வளமுடன் என்பது ஒரு உன்னத சொல். இதை கொண்டு நம்ம எல்லாரையுமே நம்ம நண்பர்களாக்கலாம். நம்ம அலையினுடைய தன்மையை மகரிஷி 5 விதமாக சொல்வாங்க. மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், முன்பின் இடையிடையே ஊடாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நான் என்னுடைய கணவரை வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வாழ்க வளமுடன். அவர்கிட்ட போயிட்டு அந்த அலையானது மோதுகின்றது, பின்பு சிதறுகின்றது, அவர்கிட்ட இருந்து என்கிட்ட பிரதிபலிக்கின்றது, அதுக்கப்புறம் இருவருக்கிடையே ஊடுருவுகின்றது, பெனிட்ரேட் ஆகுது, அப்புறம் முன்பின் இடையே ஊடுருவுகின்றது. இதனால ஒரு நல்ல அலை இயக்கம் இருவருக்கும் இடையே உருவாகிறது. அதனால குடும்பத்துல இணக்கம் ஏற்படுகின்றது. அப்ப நம்ம இத எல்லா இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். எப்பவுமே நம்மளுடைய மகரிஷி இது பாத்தீங்கன்னா சொல்றது ஒண்ணு, செயல் வேற கிடையாது. நம்மளோட எண்ணம், சொல், செயல்ல 3லயுமே நம்ம கவனம் வைத்திருக்கோம். அப்போ இது வந்துட்டு நல்ல வாழ்த்தொழி. அப்ப நம்ம யார பார்த்து ஓரறிவு தாவரமான ஒரு தாவரத்தை கூட, ஒரு செடியை கூட நீங்க வாழ்க வளமுடன் சொன்னீங்கன்னா
அதுல இருந்து வரக்கூடிய மலர்களும் அதுல இருந்து வரக்கூடிய காய்கனிகளும் நிஜமாவே நன்மை பயக்கக்கூடியதாக தான் இருக்கும். நல்ல சத்து மிகுந்ததாக காய்களையும் நல்ல நறுமணம் மிக்கதாக மலர்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அப்ப மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, நம்மளுடைய குழந்தைகள் முதல்ல தன் வாழ்த்து, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருந்தாதான். ஏன்னா நம்ம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்றோம். நம்ம எது மேல இருக்கிறோம்? இந்த பூமி உருண்டை மேல இருக்கிறோம், இந்த உலக உருண்டையின் மீது இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல இருக்கிறவங்களை வாழ்த்துறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தின் மீது நின்று நம்மை நாம வாழ்த்திக்கிட்டு வளமுடன் அப்படின்னு நல்லாயிருன்னு சொல்றதுக்கும் வாழ்க வளமுடன் சொல்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. வளமுடன் பொழுது அத்தனை பேர்களையும் பெற்று நீ சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்றது அர்த்தம். நம்ம பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வாங்க. அந்த 16 பேர்களையும் நம்மளுடைய மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளத்தையும் சொல்லி வாழ்த்த முடியாதுன்றதான் ஷார்ட்டா சொன்னாங்க. அதையும் சுருக்கி மகரிஷி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தொழிய நமக்கும் வாழ்த்தி கொண்டு நம்மளுடைய குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு அததான் சங்கல்பமா வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள்னுட்டு ஒருவரையும் நம்ம வாழ்த்துறோம். வாழ்க்கை துணை வாழ்த்து, பிள்ளைகள் வாழ்த்து அப்படின்னுட்டு ஒருத்தரையும் எதிரிகளை கூட வாழ்த்துறோம். அப்படி வாழ்த்தும் பொழுது அவர்களுக்கிடையே இருக்கிற நம்ம வாழ்த்த ஆரம்பிச்சாமே நமக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பகைமை உணர்வு நாளடைவுல மறைந்து அவர்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு நட்புணர்வு மலர்கின்றது. இது எல்லாமே நம்ம செயலுக்கு கொண்டு வரணும். வெறுமன வார்த்தை அளவுல மட்டும் ஏட்டளவுல மட்டும் இருக்கக்கூடாது. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. அப்ப எதையுமே நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதுல மகரிஷி என்ன சொல்லி இருக்கிறாங்களோ, மகரிஷி அவர்கள் இதை நீங்க கட்டாயம் செய்யணும் நம்மளுடைய குரு சொல்லவே கிடையாது. நீங்க உங்களுடைய அறிவு நிலைக்கு ஒத்துக்குச்சுன்னா பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்க நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் நம்ம பண்ணிருக்கணும். நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல திருவருளாலே உடல் நலம், நேடாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வென்று வாழ்த்தி வாழ்க வளமுடன்.